கில்லத்து ஷை கஸ்ரத்துல் மனாஃப். பொருள் குறைவுதான், ஆனால் அதில் கிடைக்கிற பயன் அதிகமாக இருக்கும். கண்ணில் பறக்கத்து வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். உடலிலே அல்ல பறக்கத்தை கொடு என்று கேட்க வேண்டும். ஆயிலிலே பறக்கத்தை நாம் கேட்கணும். ஆயிலில் பறக்கத்துனா என்ன? ஆயில் கம்மியாக இருக்கிறது அதல்ல, குறைந்த ஆயிலில் அவர் நிறைவான வேலைகளை செய்து விடுவார். அவர் வாழ்ந்தது என்னவோ குறைவான வாழ்க்கை, 90 வருஷம் 95 வருஷம்லாம் வாழல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் உலகத்தையே மாற்றி அமைத்து விட்டு போனார்கள். சராசரியாக வயதுகளை பார்த்தால் இந்த உம்மத்திற்கு 70 வயது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நபிகள் பெருமானாருடைய ஆயுள் குறைவாகத்தான் இருந்தது. குறைவு என்று அல்ல அதற்கு பெயர். அந்த ஆயுளில் பரக்கத்தான ஆயுளை எனக்கு தா என்று நாம் கேட்க வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்நாள் குறைவு, ஆனால் 1000 புத்தகங்களை எழுதினார்கள். முன்னால் வாழ்ந்த இமாம்களை பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், கிரந்தங்கள். புக்கனா ஒரு 10 பக்கம் உள்ளது எழுதினால் அது புத்தகம் சொல்லிடுவோம். இது ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். வாழ்நாள் முழுக்க அவர்கள் எழுதி குவித்து கொண்டிருந்தாலும் அவ்வளவு முடியாது. ஆனால் இவ்வளவு பெரிய சாதனைகளை, சேவைகளை அவர்களால் எவ்வாறு செய்ய முடிந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் பரக்கத்தை வைத்திருந்தான். இன்றைக்கு நம்முடைய எந்த விஷயங்களிலும் பரக்கத்து இருப்பதில்லை, பொருளிலே பரக்கத்து இருப்பதில்லை. கொஞ்சம் காசை வச்சு ரொம்ப நிறைவான வேலைகளை செய்துவிட முடியும் என்றால் அந்த காசு பரக்கத்தான காசு என்று அர்த்தம். ஒரு பொருளை வாங்கியிருக்கிறீர்கள், நீடித்த நாட்கள் அந்த பொருள் நமக்கு உழைப்பை தந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளிலே நான் வாங்கி அந்த பொருளில் பரக்கத்து இருக்கிறது. நேத்தான் வாங்கணும், இன்றைக்கி ரிப்பேராக போச்சுங்க, தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி ஒன்று வாங்கணும் என்று சொல்லுகின்ற போது அந்த பொருளில் பரக்கத்து இல்லாமல் போய்விட்டது என்று பொருளாகும். எனவே புனித ரஜபு மாதத்தின் எல்லா தினங்களும் பரக்கத்திற்குரியது என்பதால் நாம் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் அந்த பரக்கத்தை எங்களுக்கு தருவாயாக என்ற துஆவை நாம் இந்த ரஜபு மாதத்திலே நாம் அதிகம் செய்ய வேண்டும்.